என் வண்டியை காய விட்டு வேடிக்கை பார்க்கறதுல உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். என்னவா இருக்கும்? பெரியம்மா, இதுதான் பாட்டி இந்த வீட்ல பிரச்சனையே. வர வர யாருக்குமே இங்க மரியாதை இல்ல. நேத்து அந்த ஒரு போட்டோ மாட்டினதுக்கே யாரு கேட்டு மாட்டீங்கன்னு கேட்டீங்கல்ல, இப்ப பாத்தீங்களா எத்தனை போட்டோ மாட்டிருக்காங்க பாருங்க. இப்ப டென்ஷன் ஆகி என்ன பிரயோஜனம்? இதுக்கு தான் நேத்தே நான் அந்த ஐடியா கொடுத்தேன். என்னடா உளர்ற? இல்ல, நீயும் உன் புருஷனும் சேர்ந்து எடுத்த மாதிரி ஒரு போட்டோவை மாட்ட சொன்னேன். அதே மாதிரி அன்னைக்கும் சொன்னேன். ரெண்டு பேரும் நல்லா கோட்டை விட்டுட்டீங்க. அதான் சின்ன மாட்டிட்டாங்க. டேய் வேண்டாம், அப்புறம் அவ்வளவுதான் பாத்துக்க. என்ன, நேத்து உன் வாயில நல்லா வந்துரும்னு சொன்னேன். இன்னைக்கு அதை மாத்தி கெட்டதா வரும்னு சொல்லுவ. அவ்வளவுதானே? ஓகே, ஓகே. என்ன பாட்டி நீங்க இதெல்லாம் கேட்டுட்டும் பார்த்துட்டும் அமைதியா இருக்கீங்க? எல்லாரும் கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? என்னது இதெல்லாம்? என்னடி இதெல்லாம்? அந்த ஒரு போட்டோவால் தானே நேற்றுக்கு அவ்வளவு பிரச்சனை. இருந்துட்டு போட்டும் கொஞ்சம் நினைச்சு விட்ட. இன்னைக்கு செவுத்துல இத்தனை போட்டோ மாட்டி வச்சிருக்க. எப்ப மாட்டின இதெல்லாம்? பாட்டி சத்தியமா நான் இதை மாட்டல. இது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. என்ன உளற நீ? இந்த வேலை செஞ்சது நீதானே. நீ மாட்டலன்னா யாரு? இனியாவும் மாயாவும் மாட்டினாங்கன்னு சொல்ல போறியா? அவளை கேட்காதீங்க பாட்டி. அவளுக்கு எதுவும் தெரியாது. இதெல்லாம் நான் தான் பாட்டி மாட்டேன். ஏண்டா? ஆமா பாட்டி, நேத்து நீங்க என்ன சொன்னீங்க? அந்த போட்டோ பாக்குறதுக்கு திருஷ்டி மாதிரி இருக்குன்னு சொன்னீங்கல்ல. அதான் அண்ணன் யோசிச்சிருப்பான். அதான் சிரிச்ச மாதிரி போட்டோ எடுத்து அண்ணன் மாட்டி விட்டுட்டான். இப்போ அப்படி திருஷ்டி மாதிரி இருக்காதுல்ல. உங்களுக்கு ஹாப்பி தானே? அண்ணன் வேற லெவல். நீ இதெல்லாம் பார்த்தா அந்த போட்டோஸ்க்கே திருஷ்டி பட்டுருன்னு சும்மா ரெண்டு பேரும் சேர்ந்து கலக்கி இருக்கீங்க.
நிஜமா பாக்குறதுக்கு 2 பேரும் ஹீரோ ஹீரோயின் மாதிரி இருக்காங்கல்ல? ச்சே. சூப்பரா சொன்னப்பா. இதுக்கு பேசாம நேத்து நம்ம வாயை மூடிட்டே இருந்திருக்கலாம்னே. ஒரு போட்டோக்கு வயிறு எறிஞ்சா கடைசியில இப்படி ஆளையே கொளுத்துறான். வெண்ணிலா வேற பாத்துட்டு இருக்கா. இன்னும் 4 நாளைக்கு தூங்கவே மாட்டா. ஏதோ ஒரு போட்டோ சிரிக்கிற மாதிரி மாட்ட போறீங்கன்னு தெரியும். ஆனா இத்தனை போட்டோஸ் எதுக்கு அன்பு? உங்க அம்மாவை உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷப்படுத்தணுமா? என்ன வெண்ணிலா, போட்டோஸ் எல்லாம் எப்படி இருக்கு? அண்ணனும் அண்ணியும் சும்மா ஜெகஜோதி அல்ல? ஆமா, லொகேஷன் எங்க வேற லெவல்ல இருக்கே. அம்மாவுக்காக ஒரு கல்யாணம், அம்மாவுக்காக ஒரு வாழ்க்கை, அம்மாவுக்காக ஒரு போட்டோ ஷூட். இந்த போட்டோல எல்லாம் தெரியற உங்க சிரிப்பும் சந்தோஷமும் நிஜமா அன்பு? அம்மா மேல பாசம் இருக்க வேண்டியதுதான், தாய் சொல்ல தட்டக்கூடாதுதான். ஆனாலும் அதுக்காக இப்படியா? உங்களை மாதிரி ஒரு புள்ள கிடைக்கிறதுக்கு உங்க அம்மா கொடுத்து வச்சிருக்கணும் அன்பு. ஆனா எனக்கு என்ன தோணுது தெரியுமா? இந்த மாதிரி ஒரு அம்மா உங்களுக்கு கிடைச்சிருக்க வேண்டான்னு தோணுது. அவங்களுக்கு புள்ளையா பிறந்த ஒரே காரணத்துக்காக தானே, அவங்களோட சந்தோஷத்துக்காக உங்க சந்தோஷத்தை இப்படி ஒட்டு மொத்தமா இழந்துட்டு நிக்கிறீங்க. இதுல கண்மணியை நினைச்சா அதை விட பரிதாபமா இருக்கு. இந்த போட்டோவெல்லாம் பாக்குறப்போ நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனா இந்த முகத்துக்கு பின்னாடி இருக்கிற சோகமும் கவலையும் கண்மணிக்கு தெரியுமா? உங்க அம்மாவுக்காக நீங்க போலியா சிரிக்கிறது தெரியாம அவ என்னமோ அவ கூட நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு அவளும் சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கா. இந்த போட்டோஸ்ல எல்லாம் நீங்க பிசிக்கலா ஒட்டிக்கிட்டு நெருக்கமா இருக்கிற மாதிரி தெரியுதே தவிர மனசளவுல 2 பேரும் விலகிதானே இருக்கீங்க. இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட பாவத்துக்காக, ஊருக்காக, உறவுக்காக எப்படியெல்லாம் நீங்க நடிக்க வேண்டியதா இருக்கு. ஆனா இதுவே கண்மணி இருக்க வேண்டிய இடத்துல நான் இருந்திருந்தா உங்க சிரிப்பும் சந்தோஷமும் எவ்வளவு ரியலா இருந்திருக்கும்.